அரசினுடைய தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தி விளம்பரத்துறை அமைச்சருமான மாண்புமிகு மூப்பே சாமிநாதன் அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வருகின்ற 2026 தேர்தலில் தலைவரிடத்திலே கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதி என்பது திருப்பூர் வடக்கும் அவிநாசியும் நிச்சயமாக வெற்றி பெறும். இன்னும் குறிப்பாக கடந்த காலங்களில் சந்தித்த தோல்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய வகையில் அதிக வாக்குகளை பெற்று முன்னிலை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் அனைவரும் உருவாக்குவோம். செயல் ஒன்றே சிறந்த சொல் என்பது என்னுடைய கருத்து. செயல் ஒன்றே சிறந்த சொல். நம்பிக்கையோடு சொல்லுகின்றோம், பணிவோடு சொல்லுகின்றோம். இந்த 2 தொகுதிகளும் வெற்றி பெறும். மாநகராட்சி மேயராக இருக்கும் போதே அவர் சுறுசுறுப்பா பயங்கரமா வேலை செய்யக்கூடியவர். கண்டிப்பாக இந்த 2 தொகுதியிலையும் அவர் நம்முடைய கூட்டணி கட்சியோடு சேர்ந்து இணைந்து பணியாற்றி மிகப்பெரிய வெற்றியை 2026 தேர்தலில் அவர் சொன்ன மாதிரி மாண்புமிகு முதலமைச்சர் கரங்களில் ஒப்படைப்பார் என்று நம்புகிறோம். அவரை வாழ்த்துகிறோம். மகளிரணி துணை செயலாளர் என்ற முறையில் குத்துவிளக்கு ஏற்றி சிறப்பித்திருந்தாலும் எப்படி ஒரு விளக்கு ஒளி வீசுகிறதோ அதே போல இந்த வெற்றிக்கான பிரகாசம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. கண்டிப்பாக என்னால் முடிந்த அனைத்து உதவிகளையும் நான் செய்வதற்காக காத்திருக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், கழக தலைவர் தளபதி அவர்கள் பல்வேறு மாவட்டங்களில் இதுபோன்று புதிதாக மாவட்டங்களை உருவாக்கி பொறுப்பாளர்களை நியமித்து பணிகளை வேகப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவரே கூட சொல்லியிருக்கின்றார்கள். இது களையெடுப்பல்ல, ஒரு கட்டமைப்பு என்று சொல்லியிருக்காங்க. அந்த வகையிலே அந்த நோக்கம் அது இன்றைக்கு ஏதோ மற்றவர்களுக்கு பொறுப்பு போனது வந்தது என்பதெல்லாம் இல்லை. ஒரே நோக்கம் இந்த 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் தான் ஒன்று இலக்கு. எனவே அதை வைத்து இன்றைக்கு பல்வேறு சீரமைப்புகளை இன்றைக்கு நம்முடைய மாண்புக்கு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் எடுத்து வருகின்றார்கள். அதே போல நம்முடைய மாண்புக்கு கழக இளைஞரணியுடைய செயலாளர் அன்புக்கிணைய மாண்புக்கு துணை முதலமைச்சர் சகோதரர் உதயநிதி அவர்களும் அதை இன்றைக்கு முன்னெடுத்து செய்து வருகின்றார்கள். நிச்சயமாக இந்த தேர்தலில் நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் செய்திருக்கக்கூடிய சாதனை அதையெல்லாம் நாம் வீடுதோறும் எடுத்து சொல்லி அந்த மக்களிடத்திலே கருத்துக்களை எடுத்து சொல்லி அவர்களெல்லாம் நம்முடைய வாக்காளர்களாக மாற்றி அவர்கள் எல்லாம் வாக்கு சாவடியில கொண்டு வந்து நிறுத்துகிற பொழுது நிச்சயமாக இந்த 2 தொகுதியும் நிச்சயமாக வெற்றி பெறுவதில் எந்த விதமான சந்தேகம் இருக்காது.